ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஹனிகள் இந்தியா. அனிமி உலகின் அற்புதமான பயணத்திற்கு தயாராகுங்கள். இன்னைக்கு பார்க்க போகிற மான்வா ஃபைட்டிங் வார்டு. கதை ஸ்டார்டிங்கில் ஒரு வீட்டிலேருந்து பயங்கரமாக சவுண்ட் வந்துட்டே இருக்கு. ஒரு கப்பல்ஸ் ஒரு ரவுடி கும்பல் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு மாதமாவது டைம் கொடுங்க சார், எப்படியாச்சும் உங்கள் கடனை அடிச்சிடுறேன் சொல்லிக்கிட்டு கேட்காம அயன் பாக்ஸில் எடுத்து சூடு வைக்கிறான். அவன் பக்கத்தில் இருந்த மனைவிக்கு ஃபோனில் மெசேஜ் வருது. அந்த ஃபோனை ரவுடி ஏட்டு பார்த்து அதை பிடுங்கிடுறான். என்ன போலீஸ்க்கு ஃபோன் பண்ண பார்க்குறியான்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ரீனை பார்க்குறான். பையன் தான் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான், அம்மா நான் வீட்டுக்கு வந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு இதை பார்த்து உடனே ரவுடிக்கு பயங்கரமாக யோசிக்கிறான். இவங்களை அடிக்கிறத விட எங்களை பயனடிச்சா இவங்க சீக்கிரமாக காசு கொடுத்துருவாங்கன்னு சொல்கிறான். இதை கேட்டு அவங்க ரொம்ப கதறாங்க. இவங்க வாங்கி தரக்காதபடி கை காலை கட்டி போட சொல்கிறான். அப்போ ரவுடியோட எட்டுக்கு ஒரு சவுண்டு கேட்குது. அவன் பையன் வரான்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிட்டான். ஹீரோ வெளியிருந்து டோரை திறக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கான். அவங்க வெறும் சைலண்ட்டாக இருக்குது ரொம்ப. அந்த டவுட் சாக்கிற சவுண்டை கேட்டு அவங்களோட ஹீரோட அம்மா வந்து கதறாங்க. ஹீரோ மெதுவாக டோரை திறக்கிறான். அவனை அடிக்கிறதுக்காக எல்லா ரவுடியும் தயாராக இருக்காங்க. ஹீரோ மெதுவாக வந்து அவனோட ஷூஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து வைக்கிறான். அங்கே இருந்த ஒரு ரவுடி ஒரு இரும்பு கம்பியை எடுத்து ஹீரோவோட மண்டையிலே அடிச்சிடுறான். அதை பார்த்தோன்னே ஹீரோட அம்மாவுக்கு அழுக தாங்க முடியல. அவங்க ரொம்ப அழுகுறாங்க. ஹீரோ கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாமல் தன்னை அடித்த ரவுடியை திருப்பி அடித்து மூஞ்ச உடச்சி ரத்தம் வர வச்சிடுறான். இதை பார்த்து ரவுடியோட ஹெட் வந்து ரொம்ப அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நிற்கிறான். எல்லாரையும் அடிக்கிறதுக்கு ஸ்ட்ராங்காக எழுந்து நிற்கிறான். மற்ற ரவுடிங்க அவனை அடித்து கொள்ளுங்களான்னு சொல்லிட்டு ஹீரோ நோக்கி ஓடி வராங்க. எல்லா ரவுடியும் ஹீரோவை அடிக்க வராங்க. ஹீரோ ஒவ்வொருத்தராக போட்டு பொழந்துட்டுருக்கான். ஒருத்தர் எலும்பு உடைச்சிட்டான், ஒருத்தர் எட்டை உடைக்கிறான். இதுமாரி பயங்கரமாக அங்கே ஒரு ஃபைட்டிங் போயிட்டே இருக்குது. ஹீரோ தன்னை அடிக்க வர எல்லா ரவுடிகளையும் உடச்சி தம்சம் பண்ணிகிட்ருக்கான். அவங்களோட இடுப்புடம்பையோ கழுத்தையும் உடச்சிட்ருக்கான். அவனை யாரும் அடிக்க முடியல. அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான். அவனை யாரும் அடிக்க முடியல. கடைசியாக ஒரு ரவுடி வந்து ஹீரோட தலையில் சேரை போட்டு அடிச்சிடுறான். ஹீரோ வந்து அவங்கள திரும்பி ஒரு பார்வை பார்க்குறான். ஹீரோ அடித்த அந்த ரவுடியை ஒரு பார்வை பார்க்குறான். அந்த பார்வையிலேயே அந்த ரவுடி பயந்து நடுங்கி போய் நிற்கிறான். அவனையும் அடித்து ஹீரோ தம்சம் பண்ணுறான். இதை பார்த்துட்டு இந்த ரவுடியோட ஹெட் வந்து பயந்து போய் அப்பா கழுத்தில் கத்தி வச்சு இனிமேல் ஏதாச்சும் பண்ணால் உங்கள் அப்பாவை கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டுறான். இதை கேட்டுனே ஹீரோ அயன் பாக்ஸ் எடுத்து வில்லன் தலையிலே ஒரு அடி அடிக்கிறான். வில்லனோட ஹெட் வந்து கதவுக்கு அந்த சைடு போய் ஒட்டிக்குது. இதை பார்க்குற ஹீரோட அப்பா அம்மா வந்து அதிர்ச்சியில் உறைஞ்சி போகிறாங்க. வில்லனோட தலை வந்து டோருக்கு அந்த பக்கம் வந்துட்டுருக்கு. இதை பார்த்தபடியே ஹீரோ நின்றுட்டு ஹீரோ கட்டி போட்டிருக்க அவங்க அப்பா அம்மாவை பார்க்குறான். அவங்க அப்பா அம்மாவும் ஹீரோவை பார்க்குறாங்க. ஹீரோ வந்து அவங்க அப்பா அம்மாவை கட்டை வந்து அவிழ்த்து விடுறான். ஹீரோ அவங்க அப்பா அம்மாவை காப்பாற்றிட்ட பக்கம் அந்த வில்லங்கிட்ட போயிட்டு இனிமேல் எங்கள் அப்பா அம்மா கிட்ட வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு மயக்க போட்டு விழுந்துறான். அவங்க அம்மா என்னாச்சுன்னு சொல்லிட்டு கதறாங்க. ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுறாங்க. ஆம்புலன்ஸ் வந்துச்சு. எல்லோரும் ஹாஸ்பிட்டலில் எடுத்துன்னு போய் அட்மிட் பண்ணுறாங்க. என்னாச்சு ஹாஸ்பிட்டலில் ஒரு கலவரமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் கேட்குறாங்க. அதுக்கு அந்த நர்ஸ் ஒரு 15 வயசு பையன் எல்லா ரவுடி கேங்கையே அடிச்சிட்டான். இதை கேட்டதும் அந்த டாக்டர் ரொம்ப ஷாக் ஆனார். ரவுடி ஹெட்டுக்கிட்ட வந்து ஒருத்தன் தலைவா நம்ம அடித்த அந்த யங்ஸ்டர் பையன் இங்கே தான் இருக்கான்னு சொல்கிறான். அந்த அட்மிட் ஆன பையன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு டாக்டர் அவங்க நர்ஸ்கிட்ட கேட்குறாங்க. அவங்க எமர்ஜென்சி ரூம் 202 இருக்கான்னு சொல்கிறாங்க. டாக்டர் அவங்க வேகமாக அந்த ரூமை நோக்கி போகிறாரு. டாக்டர் ஹீரோக்கு ரூமை தேடி கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் அதுக்குள்ளே அங்கே மிகப்பெரிய ரவுடியான பிளாக் பியரும் ஹீரோவும் நேருக்கு நேர் நின்றுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் நேருக்கு நேர் இருக்கிறத பார்த்து டாக்டருக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. இவங்க 2 பேரும் சண்டை போடுறதுக்கு ரெடியாக வராங்க. அந்த பெரிய ரவுடி ஹீரோ பார்த்து நக்கலாக சிரிக்கிறான். ஹீரோ அவங்க கூட சண்டை போட தயாராகிறான். ஹீரோ அந்த ரவுடி மூஞ்சிலே ஒரு பஞ்சு விடுறான். அந்த ரவுடி இருந்து பார்த்து இந்த டாக்டர் ஷாக் ஆகுறான். டக்குன்னு அந்த பெரிய ரவுடி வந்து ஹீரோவை தலையில் அடிச்சிடான். ஹீரோ தலையில் கீழே விழுந்துடுறான். இதை வெளியிருந்த பார்த்துட்டு இந்த டாக்டர் ஷாக் ஆகுறான். நீ ஸ்கூல் படிக்கிற பையனை வந்துட்டு என்கிட்ட மோதிரியா சொல்லிட்டு அந்த ரவுடி கேட்குறான். அதுக்கு அந்த ஹீரோ அகைன் தைரியமாக இருந்து நான் உன்னை பார்த்து பயப்பில்லை, சண்டை போட ரெடின்னு சொல்கிறான். அதில் இன்னும் கோவமாயி அந்த ரவுடி அவனை அடிக்கிறதுக்கு பாயிறான். இதெல்லாம் வெளியிருந்து டாக்டர் பார்த்துட்டு இருக்கான். இங்கே 2 பேருக்கும் செம்மையாக சண்டை நடக்குது. ஹீரோ வந்து வில்லனோட தலையில் செம்மையாக கிக் பண்ணிடுறான். டாக்டர் இதை பார்த்து ஷாக் ஆகுறாரு. ரவுடியோட தலையில் பலமாக அடிபட்டு ரத்தம் வருது. வெளியிருந்து பார்த்து இந்த டாக்டர் இதை ஸ்டாப் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அதுக்குள்ளே அந்த ரவுடி எழுந்து வந்துடுறான். இதெல்லாம் எப்படியோ ஸ்டாப் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு டாக்டர் நினைக்கிறான். அதுக்குள்ளே அந்த ரவுடி அகைன் எழுந்து ஹீரோ கூட சண்டை போட ரெடி ஆகுறான்.
டாக்டர் இது நடத்தியே ஆகணும், இல்லை யாரோ ஒருத்தர் இறந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நினச்சி ஸ்டாப் பண்ண போகிறான். அதுக்குள்ளே ஹீரோ வில்லன் தலையில் 2 முறை வேகமாக அடிச்சிடான். அப்போ கூட வில்லன் சிரிச்சிட்டே தான் இருக்கான். ஹீரோக்கு என்ன பண்ணுறது தெரியல. வில்லன் அவனை பார்த்து நகலை சிரிச்சிட்டே இருக்கான். இப்போ வில்லன் வந்து ஹீரோவை டைட்டாக பிடிச்சி ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறான். இதை பார்த்தோன்னே டாக்டர் வெளியேருந்து ஓடி வந்து ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஓடி வராரு. அந்த ரவுடி அவனை ரொம்ப இறுக்கமாக பிடிச்சி ரொம்ப அழுத்துறான். டாக்டர் எவ்வளோ சொல்லியும் அந்த ஃபைட்டை ஸ்டாப் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஹீரோவோட முதுகெலும்பு நல்லா உடையிற மாதிரி அவன் டைட்டாக ஹீரோவை பிடிச்சிட்டு இருக்கான். ஹீரோனால கொஞ்சம் கூட நகர முடியல. ஹீரோ அவன் பிடியிலேருந்து வெளியே வர ட்ரை பண்ணுறான். ஹீரோ வில்லனை ஒரு புஷ் பண்ணி மேலே ஏறி வர வில்லனோட தலையில் 2 தடவை எட்டை வச்சு இடிக்கிறான். வில்லன் ரத்த வெள்ளத்தில் கிடக்குறான். அவனுக்கு அன்கான்ஷியஸ் ஆயிடுது. ஹீரோவும் அவன் பிடியிலேருந்து வெளியே வந்துடுறான். வெளியே வந்த ஹீரோவை டாக்டர் கொஞ்சம் கூல் ஆகுங்கன்னு சொல்லிட்டு கூல் டவுன் பண்ணுறான். டாக்டர் உடனே வந்து அவங்களோட ஸ்பெஷல் டீமுக்கு கால் பண்ணுறான். கால் பண்ணி சீக்கிரம் இங்கே கொஞ்சம் வாங்கன்னு சொல்கிறான். அதை கேட்ட உடனே ஹீரோ யார் நீங்கன்னு கேட்குறான். அதுக்கு இல்லை என்னோடய டீம் தான் இங்கே வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுவாங்கன்னு சொல்கிறான். அப்போ கூட ஹீரோ யார் நீங்கன்னு கேட்டுட்ருக்கான். அப்போதே டாக்டரோட ஸ்பெஷல் டீம் வந்து அந்த இடத்துக்கு வராங்க. வந்து இந்த இடத்த க்ளீன் பண்ணட்டுமான்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட பர்மிஷன் கேட்குறாங்க. டாக்டரும் அவங்க சீக்கிரம் க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அவங்க எல்லாரோட இடத்தையும் க்ளீன் பண்ணால் ரவுடியவும் அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போ ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் யாருன்னு கேட்குறாரு. அப்போ டாக்டர் அவன் கையிலேருந்து ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்து ஹீரோ கிட்ட தராரு. ஹீரோ அந்த விசிட்டிங் கார்டை பார்க்குறாரு. அவருக்கு ஒன்றுமே புரியல. என்னென்னு கேட்கும்போது நான் ஒரு பேட்டர் நடத்ததாகவும் அதில் நீ கலந்துக்கணும்னு சொல்கிறாரு. ஹீரோக்கு செம கோவம் வருது. அந்த விசிட்டிங் கார்டை எடுத்து அவர் டஸ்ட்பின்லேயே தூக்கி போட்டுறாரு. எனக்கு ஃபைட்டிங்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஹீரோ கிளம்பிறாரு. இதை பார்த்துட்டு இருந்த டாக்டருக்கு ஆச்சரியமாக இருக்குது. நீ நல்ல டிசிஷன் தான் எடுத்துக்கான, சீக்கிரம் இதை மாற்றிப்பேன்னு சொல்லிட்டு அவரையே பார்த்துட்ருக்காரு. அனிமியோட செகண்ட் பார்ட் பார்க்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து அணிகள் இந்தியா குடும்பத்துடன் இணையுங்கள்.